தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்து ஜெகநாதனின் நெஞ்சாத வணக்கங்கள். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு அதுமார் வற்றியே. வாஸ்து வகையில் ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடம் இப்படி செல்கிறது. சாலை இப்படி செல்கிறது. ஈசானம் இழுத்தது போல கட்டிடம் இருக்கும். இந்த அமைப்பில் செல்லும். இது என்ன ஆகும் என்று சொன்னால், இந்த இடம் இழுத்து செல்கிற காரணத்தினால இந்த முனை ஒடிந்துவிடும். அப்போது இது நேர் என்பது இதுதான். ஆக இந்த இடம் இழுத்திருக்கிறது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு கட்டிடமைப்பு சர்வ ஜாக்கிரதையாக செய்ய வேண்டும். எப்படின்னு சொன்னால், இந்த மூலையில் வாய மூலை இல்லாமல் இருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த மனையை நீங்கள் இந்த இடத்தில் தனித்தனியாக பிரித்து கொள்ள வேண்டும். எவ்வளவு நமக்கு தேவை இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல், எவ்வளவு நமக்கு தேவை இருக்கிறதோ அதுக்கு தகுந்தாற் போல் இதை பொது வெளியாக விட்டுவிட வேண்டும். அப்போ இது ஒரு பார்ட், இது 2 பார்ட், இது 3 பார்ட். அப்போ இங்கிருந்து வரும்பொழுது இது நெகட்டிவ் தடத்தோட நெகட்டிவ் பார்வை ஒரு மனை மேலே வரும்போது ஒவ்வொரு மனைக்கும் அது இந்த மனை மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும். மற்ற மனைகள் எல்லாமே ஒரு யோகத்தை செய்கிற மனைகளாக மாறும். இந்த இடத்துல எக்காரணம் கொண்டும் இந்த இடத்துல கட்டிடங்கள் கட்டும் பொழுது ஒரே மனையாக கட்டக்கூடாது. ஒரே மனையாக நீங்கள் கட்டுகிற பொழுது இந்த இடம் குறுகிய அமைப்பாக மாறிவிடும். குறுகிய அமைப்பாக நீங்கள் மாறும் பொழுது வாஸ்துவின் ரீதியாக இந்த கட்டிடங்கள் என்பது வளர்ந்த அமைப்பாக கடைகள் கட்டும்போது ஈசானம் தென்கிழக்கு அக்னிமூலை இழுத்து ஈசானம் குறுகிய அமைப்பாக, வடக்கு பகுதி குறுகிய அமைப்பாக மாறி தெற்கு பகுதி விரிந்த அமைப்பாக. அப்போ தெற்கு விரிந்து வடக்கு குறுகுவதும் இந்த விஷயத்தை சொல்லலாம். மேற்கு விரிந்து கிழக்கு குறுகுவதும் ஒரு மனை வாஸ்து சார்ந்த விஷயத்தில் 100% அது வாஸ்துவுக்கு பொருந்தக்கூடிய மனை கிடையாது. ஆக அந்த வடிவத்தில் ஒரு கட்டிடத்தை நீங்கள் கட்டும் பொழுது தவறு. இந்த விஷயத்தில் இது ஏற்கனவே நம்ம சொன்ன விஷயந்தான். இந்த மனை எப்போவுமே ஈசானியம் இழுத்து இருந்தாலும் கூட ஒவ்வொரு மனைக்கும் ஒவ்வொரு மனையும் எடையாக முடிந்து இந்த மனை இப்படி கட்டியிருப்பாங்க, இந்த மனை இவ்வளோ தான் கட்ட முடியும், அடுத்த மனையை இந்த அளவுக்கு கொண்டு செல்வார்கள், அடுத்த மனையை இந்த அளவுக்கு கொண்டு செல்லும் பொழுது ஒவ்வொரு மனைகளுமே மறைந்து போகிற நிகழ்வாகிவிடும். ஆக மறைந்து போகிற நிகழ்வு என்பது தெற்கில் மனை தெரியக்கூடாது, வடக்கிலிருந்து ஒரு மனை தெரிய வேண்டும். அந்த விதிக்கு இந்த மனை பொருந்தும் போது யோகத்தையும் பரந்த இடங்களாக இருக்கும் பொழுது 2 இடங்கள் ஒன்றாக இருக்கும் பொழுது அது பெரிய அளவில் பாதிப்பு கொடுக்காது. குறுகிய இடங்களாக இருக்கும் பொழுது வாஸ்துவின் ரீதியாக தீமையை கொடுக்கும். எப்பொழுதுமே இந்த மாதிரி கிராஸில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் ஒரு மனையாக எடுத்துக்கொண்டு ஒரு மனையாக கட்டிடத்தை கட்டுங்கள். இல்லை என்றால் மனைகளை 2-3ஆக உடைத்து ஒரு கட்டிடத்தை கட்டுங்கள். அதுதான் சரியாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வாஸ்து கருத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.